கைஸ் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ பசங்களாம் இப்போ தான் அரேஞ்ச் ஆகியிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் கைஸ். அண்ட் தென் சிவா நம்ம கூட இருக்காரு. வரலன்னு சொன்னார். கடைசியில் வர வச்சிட்டோம். வணக்கம் கைஸ். கையெழுத்து மூஞ்சியில் விங்கிக்கு நினைக்காதீங்க. காலங்காலத்தில் இருந்துச்சு கிளம்பிட்டு இருக்கோம். தூங்கி எந்திரிச்சிருக்கோம். இப்போ தான் கல்யாண பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசிக்கிறோம். காய்ஸ் அண்ணனை பார்த்துட்டோம் காய்ஸ். அண்ணா பண்ணலாம். வந்தாரு காய்ஸ். அண்ணா வந்தாரு காய்ஸ். நான் பேசுகிறேன். ஹலோ ஹலோ நான் தான். சரியா எப்படி இருந்துச்சு? இவ்வளவு முன்னாடி தனியா தான் இருந்தீங்க? தனியா இருந்தேனா? கூட்டத்தோட கூட்டமா இருந்தேன். கூட்டமாக அப்படியே ஃபுல்லா இதாயிடுச்சு. குடிச்சிட்டீங்க? பரவாயில்ல, உங்க கிளாஸ் கிடைச்சிருச்சு. பஸ் தான் லேட் பண்ணுச்சு. எப்படி இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு. இவர் தான் எங்க அமிதாப் மாமா. எப்படி நினைஞ்சிருவோமா? போயிடுச்சு. ஜி நிறைய டைம்ல முடிஞ்சது. அதான் அந்த எதிரா வந்திருக்கீங்க. சரி ஓகே, இப்ப என்ன பேசலாம்? ஜி உங்க டிராவல் எப்படி இருந்துச்சு? சாமி நீங்க லேட்டா வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இதுக்கெல்லாம் எங்க அப்பா அம்மா தான் காரணம். இது ஒண்ணு கைஸ், இப்போ வந்துட்டு நாங்க திண்டல் கோயிலுக்கு வந்திருக்கோம். ராம போய் ராம் வாய்க்கு துணிக்க நண்பர்களே எதுக்கு வந்தோனே தெரியாம ஆளுக்கு போய் வாலியும் பத்தல. புரியல, வாய்ஸ் அதிகமா மைக் கனெக்ட் ஆகாது இல்ல. நாங்க இதுல என்னென்ன இதுல பார்க்க ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நாங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணோம்னா டைமுக்கு யாரும் வரல, மைக் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறமேலு தீர்த்தம்லாம் ஹெலிகாப்டர்ல இது பண்ணிட்டாங்க. ட்ரோன்ல சிரிப்பு கலுக்குன்ட்டு பொண்ணுனா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். சரி, ட்ரோன்ல இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேல் டீம்ல எங்கெங்க யாரும் எங்கெங்க தள்ளி தள்ளி இருக்கோம், காலில் இது பேச முடியல. சரி, அதை தாண்டி இங்க வந்தோம்னா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு வந்தோன்னே தெரியும், போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமையா வெண்மத்தை கக்கிட்டு போறான். ஹலோ கைஸ், நாட் டு அவர் சேனல். அவ்வளவுதானா? எங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஈரோட்டு முருகர் கோயில், திண்டல் முருகர் கோவில் கும்பாபிஷேகம் வந்திருக்கோம். திண்டல் முருகன் கோயில்ல இன்னைக்கு மகா கும்பாபிஷேகம். அதனால நாங்க எல்லாரும் இங்க ஃபெஸ்டிவ் சினிமா சார்பாக எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஆனா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கோம். டேய் வாடா போலாம். மஜா படம் செம்மையா இருந்துச்சு. என்னடி வாய்ஸ் திறந்துறாங்க. அவர்கிட்ட போய் சாப்பிட்டீங்களா? நான் ஆர்டர் கால் பண்ணேன். சொல்லுங்க. ஆன் பண்ணி தான் இருக்கேன். வேற இப்போ ரொம்ப நேரம் தேங்கி நிக்கிறோம். அதேதான் மாமா, அதே எடுக்கலாம் மாமா. அவுட்ஃபிட் பாருங்க, ட்ரெடிஷனல் அவுட்ஃபிட் செதறுதுங்க. ஐயோ லுக்க பாருங்க. போட்டோகிராஃபரை பாருங்க, பல்ல பாருங்க, கேமரா பாருங்க. நல்லா மட்டும் இங்க பாருங்க. எப்படி அச்சா நீ எடுத்துறா. செம்மையா பசிக்குது गाइस. டின்னர் எடுத்துக்கிறீங்க? நல்ல மனசு தான். காலேஜ் போட்டோ ஸ்பாட்டா மாத்திட்டாங்க. நான் என்ன பண்ணலாம் இதை முடிச்சுட்டு முதல்ல சாப்பிடுவோம், அப்போ பிளான் பண்ணலாம். சாப்பிட்டு சௌகரியமாக பிளான் பண்ணலாம். இந்த காலேஜில் படிக்கிற
பொண்ணுங்க இல்லைன்னா பசங்க. பொண்ணுங்க தான்டா. ஏய் பசங்களும் இப்போ கொஞ்சம் மாறிட்டாங்க. ஆமாம்ல, அதெல்லாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஃபுல்லாக பாருங்க, எல்லாம் ஒன்றா வாங்க. மைசூர் பாக்கு போடுறாங்க. கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருங்க நீங்கள். கைஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். A few moments later. கைஸ் சாப்பிட முடியாம ஒரு ஆள் தவிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஆளும் தான் துக்கு வருதாமா. சாப்பிடுங்க நிர்மலா தேவி. முடியல பார்க்குற அப்பா அம்மா எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அப்பாடு மீன் பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி சாப்பாடு காலையில வந்தோம். நெரிசல்ல எப்படி நம்ம வந்து கேட்காத சத்தியமா கேட்கணும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வீடா ரீடேக்கு பிளஸ்டு ஃபுல்லாக இருக்கோம் எல்லாரும். மன திருப்தியாக இருக்கு. ஏன்னா காலையில் எல்லாரும் வந்து ரெடியாகி வந்தோம். இவங்க தான் வராங்க அவங்க தான் வராங்கன்னு தெரியாமலே குத்து மதிப்பாக ரெடியாகி வந்துட்டோம். அவங்க வரல இவங்க வரலன்ட்டு நிறைய டென்ஷன். அப்புறம் எப்படியோ ஒரு 7 மெம்பர்ஸ் ஆகிட்டோம் எங்கள் டீம்ல இருந்து. மெயின் ரோட்ல நின்னோம். எப்படிதான் போய் பார்க்க போறோம், சாமி பார்க்க போறோம், எப்படிதான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் அவ்வளோதான் மேலே ஒரு படம் ஏற்பட்டு சாப்பிட நல்லா வெளியே வரலாம். ரோட் மூலமா எங்களுக்கு வந்து அந்த தீர்த்த தண்ணி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து 4 முறை சொல்கிறாங்க. அப்பவே எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி வந்தால் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் சாப்பாடு மைசூர் தயிர் எல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு தூக்கமே வந்துருச்சு. ஒரு மாதிரி ரிலாக்ஸா பிளஸ்டா. ஓகே கைஸ், நாங்கள் வந்து கோயிலுக்கு உள்ளதா சாமி கும்பிட போனோம். சாமி கும்பிட போனோங்க. சாமி கும்பிட போனோம். கூட்டமாக இருந்தனால ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிடுவோம். ஆனால் சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வேறு வேலை பார்த்துருவோம். ஸோ நீங்களும் வாங்க, கண்டினியூ பண்ணுங்கள். திண்டல் கோயில் வந்துருங்க.